ஹலோ ஆல் வணக்கம். பிரியா, வெல்கம் டு த ஷோ. செமிஃபைனல் ஒன் ஷார்ட் டர்ன் அரவுண்ட் டைம். இப்போ அதாவது நிறைய பேரை வந்து இங்கேருந்து திருப்பி அனுப்பி விட்டாங்க துபாயில இருந்தெல்லாம். அந்த மாதிரிலாம் ஷெடியூலிங் பண்ணி இந்த இப்ப இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் எதிர்பார்த்தாங்க. ஆஸ்திரேலியாவோட ஆடக்கூடாதுலாம் சொன்னாங்க. பட் ஆஸ்திரேலியா இந்தியா துபாயில், துபாய் வந்து வாங்கடை மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. எல்லாத்தையும் பயங்கரமா அங்கேயே டென்ட் போட்டு தங்கிட்டனால இப்போ ஸோ அட் ஈஸியாக ஆடுறாங்க. காம்பினேஷன் தெரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி ஆடணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க துபாயில். ஸோ ஐ திங்க் கோயிங் இன் டு த மேட்ச் அஸ் ஃபேவரட்ஸ் அப்படின்னு ஒரு இனிஷியல் தாட்டோட நான் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் உங்களோட இனிஷியல் தாட்டையும் சொல்லிடுங்க. நீங்க பாயிண்ட்ஸ் டேபிள பாத்தீங்கன்னா யூ கேன் சே ஹூ ஆர் ஃபேவரட்ஸ். இவங்க மூணுக்கு மூணு ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு மேட்ச் கன்வின்சிங்கா 350 பெரிய சேஸ இது பண்ணாங்க. ஆப்கானிஸ்தானோடய ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு மேட்ச் மழையில போயிடுச்சு. பட் இட் ஹஸ் காட் நத்திங் டு டூ ஹூ இஸ் ஃபேவரட்ஸ் கம்மிங் இயர் ஜஸ்ட் பிகாஸ் இந்தியா ஒன் 3 out of 3. Semi-finals, it's going to be a totally different day, and Australia is known to have their cabinets filled with ICC trophies மோர் தென் எனி ஒன் எல்ஸ். அண்டர் 19 கிரிக்கெட்டா இருக்கட்டும், உமன்ஸ் கிரிக்கெட்டா இருக்கட்டும், எங்க போனாலும் அவர் ஜெயிச்சிருக்காங்கன்றதுனால இந்தியா வந்து கோயிங் ஃபேவரட்ஸ் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த கேம்ங்கிறதுல நான் ஒத்துக்கவே மாட்டேன். தட் டூ யூ டூ இட் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, யூ டிகிங் யுவர் ஓன் கிரேவ். ஸோ அதனால அவங்க எந்த மாதிரி ஒரு டீமை வந்தாலும் அதை வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு பார்ப்பாங்க. கண்டிஷன்ஸ் காம்பினேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எஸ், நம்ம வந்து ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி who is going to have a edge நம்ம சொல்ல போறோம். மேபி ஒன் டீம் மைட் have an edge அப்படி யோசிக்கலாமே ஒழிய just because of the way it has panned out going into semi-finals, India's overwhelming favorites அப்படின்னா that is going to be an over confidence. இப்போ உங்களுக்கு துபாய் வந்து முன்னாடியே சொன்னோம் ஹை ஸ்கோரிங் வென்யூவா இருக்காது. 280 ரன் நீங்க அடிச்சீங்கன்னா மேட்ச் பாக்கெட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு நாட் ஈவன் a single time any team has seen a score close to 280, and that trend is definitely going to continue in the semi-finals and finals if India get there. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. We are taking you back to 1990s cricket where இந்த 250 260 கன்வென்ஷனல் டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் 80 பால்ல ஒரு 57, அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டுக்கு நம்ம திரும்பி போயிருக்கோம். அப்படி யோசிக்கும் போது இந்தியாஸ் போலிங், இந்தியாஸ் பேட்டிங் மைட் பி a little bit suited than ஆஸ்திரேலியா அப்படின்னு சொன்னா ஓகே ஒழிய மற்றபடி இந்தியா ஓவர்வெல்மிங் ஃபேவரட்ஸ்னா ஐ பெக் டு டிஃபர். இப்ப இங்க வந்து என்ன சொன்னோம், உங்களுக்கு ஆவரேஜ் வந்து வின்னிங் ஸ்கோர் வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் 248, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 254 அப்படின்னு சொன்னா ஆவரேஜ் மீன் ஸ்கோர் 251. அதுதான் இங்க நடந்திருக்கு. இந்த டைம் தான் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 250 எந்த டீமுமே அடிக்கல. 228 சேஸ்ட் பை இந்தியா, 245 சேஸ்ட் பை இந்தியா, 249 டிஃபெண்டட் பை இந்தியா. அந்த ஆவரேஜ் ஸ்கோர் 250 கிட்ட கிட்ட முக்கி முக்கி தான் வந்திருக்காங்களே ஒழிய எதுவும் பெருசா வரல. அதே மாதிரி மேட்ச் இந்த இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி கடைசி 10 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 5, பேட்டிங் செகண்ட் 4, ஒரு மேட்ச் டை 252 when இந்தியா ட்ரை டு சேஸ் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். அது வந்து டைல முடிஞ்சது. அப்படிங்கும் போது எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் இட் இஸ் கோயிங் டு பி பிட்வீன் த பேட் அண்ட் பாலுங்கிறது இட்ஸ் குவைட் எவிடென்ட். அதே தான் வந்து உங்களுக்கு இங்கேயும் ஃபாலோ ஆயிருக்கு. அப்படிங்கும் போது அதான் சொல்றேன், இப்ப இந்த மாதிரி ஒரு ஹை ப்ரெஷர் கேம் அப்படிங்கும் போது இஃப் இந்தியா வின் த டாஸ் ஐ வாண்ட் இந்தியா டு பேட் ஃபர்ஸ்ட் ஈவன் தோ த ஃபர்ஸ்ட் 10 overs அதை எப்பவுமே ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கோம் கஷ்டமா இருக்கும்னு. யார் அங்க போட போறாங்க? ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் பென் டார்ஷுவஸ். அவங்க ரியல் த்ரெட்டா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆனாலும் செகண்ட் ஆனாலும் பெரியப்பா ஒரே மாதிரி தான் ஆட போறாரு. இந்த டெம்ப்ளேட் இஸ் குட், யூ வாண்ட் டு செட் த டெம்போ. ஐ வுட் ராதர் வாண்ட் டு பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் ட்ரை அண்ட் கெட் ஸ்கோர் அரௌண்ட் 260. பட் நான் சொல்றேன் இந்த 280 285 வந்துருச்சுன்னா இட் பி ஹெர்குலின் டாஸ்க் ஃபார் ஆஸ்திரேலியா டு சேஸ்ன்றதுனால இஃப் இந்தியா வின்ஸ் அ டாஸ் தே ஹேவ் டு பேட் ஃபர்ஸ்ட். தே ஹேட் அ டேஸ்ட் ஆஃப் வாட் இட் இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட், ரெக்கவரிங் ஃப்ரம் 22 for 3 அண்ட் தென் வின்னிங்ன்றதுனால இந்த மாதிரி டீமோட அப்படிதான் ப்ரெஷர் பண்ணும். பர்டிகுலர்லி வென் யூஆர் பிளேயிங் ஃபோர் ஸ்பின்னர்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி கேரண்டீடு. பெருசா இந்த அளவுக்கு டியூலாம் எதுவும் வரல. சர்ட்டு புரட்டன் பால் திரும்பிச்சு ரவீந்திர ஜடேஜாக்குன்றதுனால that is what they got to do. The template is going to be the same here. Even though Peripa is going to bat, teams has to find a way to get to 100 for 2 at the end of 20 overs. அந்த 20 to 40 எப்படி எடுத்துட்டு போறாங்க? 110 115 ரன் உங்களுக்கு வந்து 2 விக்கெட்டுக்கு மேல கொடுக்காம 40 ஓவர்ஸ்ல நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 விக்கெட் இருந்தாதான் அந்த கடைசி 10 ஓவர்ல 80 ட்ரஸ்ட் வரும், 285 வரும். நீங்க டப்பு டிப்புன்னு 21 to 40ல லிஸ்ட்லெஸ்ஸா அடிக்க போய் ஆக்சிலேட் பண்றேன்னு 6 விக்கெட் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு வந்து பேட் அவுட் லாஸ்ட் 10 overs லூசிங் த அட்வான்டேஜ், கோயிங் டு எண்ட் அப் 10 or 20 ரன் ஷாட்.
வின் ஃபேக்டர் நம்ம திருப்பி திருப்பி சொல்லியிருக்கோம். ரெண்டு தான் வின் ஃபேக்டரு. ஃபர்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி which team is going to bat well between 20 to 40 taking the advantage after 20 overs. அதே மாதிரி தான் எல்லா மேட்சும் போயிருக்கு. which spin combination is going to be economical from 15 to 40. அந்த 15-25 ஓவர்ல அதுவும் அதே மாதிரி தான் போயிருக்கு, இன்க்ளூடிங் த லாஸ்ட் கேம். இந்த ரெண்டு இது எந்த டீம் கிராக் பண்ணுதோ தே ஆர் கோயிங் டு வின், எமர்ஜ் விக்டோரியஸ். இப்போ இந்தியா பாத்தீங்கன்னா தேர் நாட் கோயிங் டு மேக் எனி சேஞ்ச். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு நிறைய பேர் வந்து கண்டிப்பா இந்த கேள்வியை நீங்க கேட்பீங்க, ஆர் யூ டெம்டட் டு பிரிங் ரிஷப் பண்ட் இன் பிளேஸ் ஆஃப் கேஎல் ராகுல் அப்படின்னு கேட்பீங்க. இந்த கேள்வியை நிறைய பேரும் ட்விட்டர் எல்லாத்துலயும் கேட்கறாங்க. கண்டபடி திட்டுறாங்க கேஎல் ராகுல் 3 கேட்ச் விட்டுட்டாரு அது இதுன்னு. ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஹார்ஷ் ஆன் கேஎல் ராகுல். எஸ், அவர் கேட்ச் விட்டாரு, நான் இல்லைன்னு சொல்லல. அதனால தே வாண்ட் டு ஸ்டிக் அவுட் த சேம் பிளேயிங் லெவனு. இந்தியாவோட பிளேயிங் லெவன் இஸ் கோயிங் டு பி ரோஹித் சர்மா, சுப்மான் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, குல்தீப், வருண் சிவி அண்ட் முகமது ஷமி. ஆஸ்திரேலியால மேத்யூ ஷாட்டுக்கு ஸ்லைட்டா ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு, பட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபிட் ஃபார் த கேம். அவர் ஆடலைன்னா அவங்களுக்கு வேற வழி கிடையாது, இந்த காம்பினேஷனை மாத்த மாட்டாங்க. they will pinch in Fraser Becker, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் ஷாட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபிட் ஃபார் த செமிஃபைனல். ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா மேட் ஷாட், டிராவிஸ் ஹெட், ஸ்டீஃபன் ஸ்மித், மார்னஸ் லெபுஷேன், ஜாஷ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி, மேக்ஸ்வெல், டார்ச்வெல், ஸ்பென்சர் ஜான்சன், ஜாம்பா அண்ட் நேதன் எல்லிஸ். இப்போ இந்த 20 to 40 டிரைவ் த்ரூ ஃபேஸ் யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஷ்ரேயஸ் ஐயர் இஸ் பேட்டிங் பியூட்டிஃபுல்லி. அக்ஷர் பட்டேல் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரா மாறிட்டு இருக்காரு. கேஎல் ராகுல் நல்லா ஆடிட்டு கொடுத்துட்டாரு. பாண்டியா வந்து ஒரு டாப் கிளாஸ் 45 அடிச்சாரு. ஜடேஜாக்கு சான்சஸ் கிடைக்கல. எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன பண்ணுவாருன்னு. இங்க பாத்தீங்கன்னா மார்னஸ் லெபுஷேன் இன்னும் வந்துட்டு அந்த ஒன் டே மோடுக்கு அவர் இன்னும் வரல. எக்ஸ்ப்ளோசிவ் ஜோஸ் இங்கிலீஷ் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி டெஸ்டட் அகைன்ஸ்ட் கிளஸ்டர் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இந்த மிடில் ஓவர்ஸ். கேரி பாத்தீங்கன்னா வெறும் ஸ்வீப் ரிவர்ஸ் ஸ்வீப்பா அடிச்சிட்டு இருப்பாரு. டேஞ்சரஸ் ப்ரொபோசிஷன். மேக்ஸ்வெல் இஸ் கோயிங் டு ஹேவ் really really struggle here when it comes to the ball is soft. 20 to 40 எடுத்துட்டு போற இது பாத்தீங்கன்னா கன்சிடரிங் ஆஸ்திரேலியன் ஸ்பின்னர்ஸ் ஆன் த அதர் சைட் கண்டிப்பா இந்தியாவுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா 4 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. ஒவ்வொன்னா நான் போக விரும்பல. அங்க பாத்தீங்கன்னா the main spinner is going to be Adam Zampa. He's class apart and is going to be supported with the part-time spin of Maxwell, part-time spin of Short, மேபி ஈவன் part-time spin of Head. கம்பேரிஷனே இல்ல. அதுலயும் இந்தியாவுக்கு எட்ஜ் இருக்குன்றதுனால இந்தியா வில் கோ வித் an edge of 56-44. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா, ஆஸ்திரேலியா கண்டிப்பா வந்துட்டு இதுக்கு செமிஃபைனல் வரைக்கும் நான் சொன்னேன், நீங்க தான் வராதுன்னு சொன்னீங்க. இப்ப ஃபைனல்ஸுக்கும் ஆஸ்திரேலியா தான் போவாங்கன்றீங்களா? இல்ல பீடா, இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா பிடிச்சாங்கன்னா மேட்ச் முடிஞ்சதுன்னு, அதாவது ஆல்மோஸ்ட் பிடிச்சி நீங்க சொன்ன அந்த ஸ்கோர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா இட் இஸ் அ வெரி ஈஸி பாத் ஃபார் தெம். பட் இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவங்க டாஸ் ஜெயிச்சு ஆஸ்திரேலியாவும் ஒரு 280+ அடிச்சிட்டாங்கன்னா இந்தியா திரும்பி சேஸ் பண்ண முடியுமா? அகெயின்ஸ்ட் பங்களாதேஷோட பண்ணதும் பாகிஸ்தானோட பண்ணதும் வேற, ஆஸ்திரேலியாவோட செமிஃபைனல்ல பண்ண போறது வேற. ஸோ இந்த சினாரியோ வந்துச்சுன்னா மட்டும் ஐ திங்க் இந்தியா வில் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் பீடா. அப்படி இல்லாட்டி ஐ திங்க் ஆல் அதர் 3 சினாரியோஸ் இந்தியா மைட் வின். ஸோ அதனால ஐ ஐ ஸ்டில் திங்க் இந்தியா ஹாவ் தி எட்ஜ். பட் இந்த சினாரியோ நடந்தால் மட்டும் ஐ திங்க் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சு 280+ அடிச்சிட்டாங்கன்னா ஐ திங்க் ஆஸ்திரேலியா மே வின் திஸ். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. அது ஒண்ணுதான் த்ரெட்டு. அப்படி அவங்க 270 to 280 அடிச்சா பெரியப்பா 18 ஓவர் ஆடல அப்படின்னா இந்தியா தோத்துருவாங்க. ஐம் வித் யூ ஆன் தட். அந்த 280 சேஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள். பெரியப்பா பேட்ஸ் 18 ஓவர்ஸ். பெரியப்பா இன்னைக்கு மாதிரி ஒரு 3 ஓவர்ல அடிச்சுட்டு ஒரு 14 for 1 ஆயிடுச்சு, டெஃபினட்டா இந்தியா வில் ஸ்ட்ரகிள் பிகாஸ் 280 இஸ் டெஃபினெட்லி ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் தேர். அந்த த்ரெட் உங்களுக்கு இருக்கு. இப்ப இவங்களும் எப்படின்னா ஆஸ்திரேலியா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம்ஸ் யூ ஹவ் கம் அக்ராஸ். அவங்களும் வந்துட்டு இப்ப இந்தியா அப்படின்னு பார்த்து பயந்துட்டு அன்பீட்டனா இருக்காங்க. தேர் பேட்டிங் இஸ் டூ குட் அகேன்ஸ்ட் ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமா எதிர்பார்த்து 300 310 போத்து அவர் பேட்டியோ அவுட் ஆஃப் த காம்படிஷன் அப்படின்னு நினைச்சு கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. பட் நீங்க சொன்ன மாதிரி 280 இல்ல, ஈவன் இஃப் தே ஸ்கோர் 270 the chase is going to be very tough if Periyappa is not going to bat 18 overs போது அந்த சீனாரியா பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் that is what I will do. இந்த 10 ஓவர் த்ரெட் பேட்டிங்ல இருக்குனால பெரியப்பா ஒரே மாதிரி தான் ஆட போறாரு. எப்படி இருந்தாலும் டம் டிம்னு அடிக்க போறாரு போது if I'm in the Indian think tank I would say there is a risk that is involved. அந்த ரிஸ்க் எந்த அளவுக்கு பெருசா இருக்கு? மேட் ஹென்றி அளவுக்கு
ஸ்பென்சர் ஜான்சனும் பென் டார்ஷல்ஸும் த்ரெட்டனிங்கா? தே ஆர் குட் bowlers. அதே கிளாஸ் ஆஃப் மேட் ஹென்றி, இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இப்ப இந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரால் பாத்தீங்கன்னா மேட் ஹென்றி, உங்களுக்கு வில்லியம் போரோர்க்கு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபாஸ்ட் bowler யாரை விடுறேன், இன்னொரு ஃபாஸ்ட் bowler போட்டாரு நியூசிலாந்துல, இந்த ஜேமிசன் கைல் பியூட்டிஃபுல்லா போட்டார் கைல் ஜெமிசன். சூப்பர்பா அவுட் ஸ்விங் ஆச்சு. He got the ball, to seam around more than anyone else, even more than Matt Henry. 3.1 degree seam movement அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணார் ஆஃப் த விக்கெட். என்ன பொறுத்த வரைக்கும் இதை பார்த்தீங்கன்னா, it looks a little bit better attack compared to Ben Darkwas. Nathan Ellis is always going to be a guy who's going to be defensive, is going to come in the middle overs, not an attacking bowler. It's only two bowlers what they have got. அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் வந்து இப்பதான் வந்திருக்காரு உள்ள. வென் டார்ஷோஸ் இஸ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ், இப்பதான் உள்ள வந்திருக்காருங்கும் போது ஐ வுட் டெஃபினெட்லி டேக் த சான்ஸ் ஆஃப் பேட்டிங் ஃபர்ஸ்ட். அது இந்தியா பண்றாங்களா எனக்கு தெரியாது. பர்டிகுலர்லி when you got too many spinners in your arsenal, you have to bat first. worst case நீங்க 270 சொன்னதான் எனக்கே கொஞ்சம் இதாகும். பட் ஐ ஸ்டில் ஃபீல் இந்தியா will have the edge. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நீங்க வந்து ஃபேண்டசி ஃபேண்டசி. பிக்ஸ பத்தி கேட்பீங்க. எனக்கு என்னமோ தோணுது இந்த தடவை பெரியப்பாக்கு படுன்னு, பெரியப்பாவை எடுப்பேன். ஸ்ரேயஸ் ஐயர் என்னோட டிஃபால்ட், இது விடவே மாட்டேன் ஸ்ரேயஸ் ஐயரை. தென் இல்ல எடுக்காதீங்க இந்த வாட்டி. இல்ல எடுக்கல, நான் அது போல தானே பெரியப்பா எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து குல்தீப்பும் எனக்கு வந்து டிஃபால்ட் பிக், அவரையும் எடுப்பேன். ஸ்டீவ் ஸ்மித் knows how to play, how to score runs in big occasion like this. ஸ்டீவ் ஸ்மித் எடுப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த ஃபேவரட் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆல்ரவுண்டரா ஒரு சந்திரமுகியா நிக்கிற கங்கா, அக்ஷர் பட்டேல். ஸோ என்னோட 5 பிக்கு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஸ்ரேயாஸ் ஐயர், குல்தீப் யாதவ், ஸ்டீஃபன் ஸ்மித், அக்ஷர் பட்டேல். நீங்க கில்லோட ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அப்புறம் எல்இசி இங்கிலீஷும் எடுத்துருங்க. கில்லு வந்து செம அடி அடிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல. ஸோ நான் கில்லையே எடுக்கிறேன். நீங்க ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் நான் எல்லிஸ், இங்கிலீஷ், டார்ஷியஸ், பென் டார்ஷியஸையும் கண்டிப்பா எடுப்பேன். நிறைய ஆஸ்திரேலியாவே எடுத்துட்டேன். வியூவர்ஸ் வந்து நான் ஆஸ்திரேலியா இது பண்ண போறேன்னு நினைக்க போறாங்க. கில்லு ஒன்று, நீங்க அக்சர் எடுத்துட்டீங்க, ரோஹித் எடுத்துட்டீங்க, விராட் கோலி பிக் மேட்ச் பிளேயர், சூப்பர் ஸ்டார் சாம்பியன். ஸோ நான் வந்து விராட் கோலியும் எடுக்கிறேன். ரோஹித் எப்படி அடிப்பாருன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி கோலியும் பிக் மேட்சஸ்ல அடிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கோலி, கில்லு, இங்கிலீஷ், டுவார்ஷியஸ், எல்லிஸ், இதுதான் என்னோட 5. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் பீடாக். ஸோ எட்ஜ் கொடுத்தாச்சு. அந்த ஒரே சினாரியோ தான் ரெண்டு பேருமே சொல்றோம். அந்த 270 280 ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சு ஆஸ்திரேலியா அடிச்சிட்டா இந்தியா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு ஃபேண்டசி பிக் பண்ணிட்டோம். இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? எனக்கு ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படின்னா, டோன்ட் சி ஹூ ஆர் த ஆப்பனன்ட்ஸ். ஓகே, இப்ப எல்லாருமே இப்ப நம்ம எபிசோட் இப்ப நம்ம இது பண்ணிருக்கோம், இதுல ஒரு கண்டிப்பா ஒரு 80 கமெண்ட் வரும். சார் டோன்ட் டேக் ஆஸ்திரேலியா ஃபார் கிராண்டட். வி ஆர் நாட் டேக்கிங் எனி ஒன் ஃபார் கிராண்டட். வி ஆர் கிவிங் அ ஹானஸ்ட் ஒப்பீனியன். இப்ப நியூசிலாந்து இந்தியா மேட்ச் போது நம்ம எட்ஜ் கொடுத்த போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பாருங்க நியூசிலாந்து ஜெயிக்க போறதுன்னு. நான் சொன்னது நிறைய தப்பா போகுது, அதை நான் இல்லைன்னு சொல்ல. வி cannot be right all the time. Considering the conditions, considering the familiarity, considering the way the pitch is getting more slower and assisting the spinners, and India supremacy of batting against spinner. நிறைய பேர் கேட்பாங்க, அப்ப ஏன் 140 சேஸ் பண்ணல வான்கடையில அப்படின்னு. முதல்வன் படத்துல வந்துட்டு அர்ஜுன் கேட்பாரு, ஐயா அப்ப 140 சேஸ் வான்கடையில நியூசிலாண்டோட 3-0 வாங்கிட்டீங்களே அது அப்படின்னு. அந்த ஃபார்மேட்டே வேற. இந்தியாவோட ப்ராப்ளம் திருப்பி நான் சொல்லிடுறேன், இந்தியாவோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மனோட ப்ராப்ளம் ஃபார்வர்ட் டிஃபென்ஸ். இந்த இந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு T20 இதுலயே யாரும் ஃபார்வர்ட் டிஃபென்ஸ் ஆட மாட்டாங்க, அட்டாக்கிங் மோட்ல இருப்பாங்க, டிரைவ் பண்ணுவாங்க டவுன் த கிரவுண்ட் பால் மில்கிங்கும் போது அந்த த்ரெட் அவ்வளவு பெருசா இருக்காது. யூ வில் நாட் ஹேவ் ஸ்லிப் ஷார்ட் லெக் அண்ட் சில்லி பாயிண்டிங் கிரௌடிங் யூ. அதனால ஐம் டெல்லிங் இந்தியா ஆர் பெட்டர் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் when it comes to shorter format அப்படின்னு நான் சொல்றேன். நாட் டேக்கிங் ஆஸ்திரேலியா ஃபார் எனி கிராண்டட். வி ஹவ் given the edge definitely in favor of India. அதே மாதிரி சார் பயந்த மாதிரி ஒருவேளை அவன் பேட்டிங் ஆடிட்டு 270 அடிச்சா எனிதிங் கேன் ஹேப்பன். பட் இந்தியா will definitely clearly go favorites, because also they are missing two heavyweights, three heavyweights in fact with the ball, that Hazelwood, Cummins and Stark. Imagine them here in a big occasion. Stainisy நான் விட்டுட்டேன், ஏன்னா அதை அந்த கரெக்டா கவர் பண்ணிட்டாங்க. மார்ஷோட இதையும் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. பேட்டிங் லுக்ஸ் வெரி குட் ஃபார் ஆஸ்திரேலியா, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. லெட் us see what happens here in Dubai, where India will go one step further and really make sure that they remember the 2023 World Cup final, what happened in Ahmedabad அப்படிங்கிறத நினைச்சு, ஆர் தே கோயிங் டு கம் பேக் அண்ட் கிவ் அ ஸ்ட்ராங் மெசேஜ் டு ஆஸ்திரேலியா. இல்லைன்னா திருப்பி தான் நடக்குமா? We will come back and do a review on that game with your very own octopus. Until we come back and entertain you for that episode, thanks a lot and bye bye.